Hi friends, very good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜில் ஈஸியாக ஒரு இன்கம் 1 lakh அதுவும் மந்த்லி ஒரு 1 lakh இன்கம் ஈஸியாகவே ரீச் பண்ணுறதுக்கான பிளான் அப்படின்றத நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது நம்மளுடைய செலவுகள் அப்படின்றது வருமானமாக மாற்றிக்கிறதுக்காக இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் எஃப்எம்சிஜி திங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக ஒரு சோப்பாக இருக்கட்டும், டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், பாத்திரம் கழுவுற டிஷ்வாஷ் லிக்விடாக இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், இப்போ உடம்பு வலிக்குதுன்னா அதற்கான பெயின் ரிலீஃப் க்ரீம், டிடர்ஜென்ட் பவுடர்ஸ், இந்த மாதிரியான பேசிக் எஃப்எம்சிஜி திங்ஸ் அப்படின்றது டெய்லி பேசிஸில் நம்ம வந்து அதர் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இதே ப்ராடக்ட்டை நம்ம வெஸ்டேஜில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கும் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ப்ரைஸ் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெஸ்டேஜில் அஷூர் நேம் சோப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சோப்பு, 76% TFM இருக்கக்கூடிய கிரேட் 1 சோப்பே நமக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 4 ரூபீஸ் 4 கவுண்ட் நீங்கள் வந்து 4 சோப்பு வாங்குறீங்கன்னா 200 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதே அதர் பிராண்ட் சோப் அப்படின்றது நமக்கு 42 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 4 சோப்பு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வருது? 168 ரூபீஸ் வருது. அதுவும் எம்ஆர்பியில் தான் வாங்குறீங்க. ஆனால் நமக்கு பாருங்கள் டிபி ப்ரைஸில் கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில். ஸோ செகண்ட் பாருங்கள் கோல்கேட். ஸோ டூத் பேஸ்ட் அப்படின்றது டெய்லி பேசிஸில் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம், 73 ரூபீஸ் வருது. இதே நம்மளுடைய நீம் பேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 72 ரூபீஸ் தான். அடுத்தது பாருங்கள் டிஷ்வாஷ், விம் டிஷ்வாஷ் அப்படின்றது வெளியில் உங்களுக்கு 125 ரூபீஸ்க்கு கிடைக்குது. பட் நம்மளுடைய டிஷ்வாஷ் லிக்விட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரேட் 1 அப்படின்றதுனால கம்மியான குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணாலே போதும். நார்மல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு 10 டேஸ் வருது, 20 டேஸ் வருதுன்னா அதை விட எக்ஸ்ட்ரா டேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கம்மியான குவான்டிட்டியில் நமக்கு கிரேட் 1 ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் டாய்லெட் கிளீனர். ஸோ அதர் பிராண்டட் டாய்லெட் கிளீனர் அப்படின்றது 115 ரூபீஸ்க்கு வெளியில் கிடைக்குது. இதே நம்மளுடைய டாய்லெட் கிளீனர் பாருங்க 110 ரூபீஸ். நெக்ஸ்ட் இப்போ நமக்கு உடம்பு வலி இருக்குது அப்படின்னா மூவ் அப்படின்றது ரெகுலர் பேசிஸில் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய வெஸ்கேர் பார்த்தீங்கன்னா 129 ரூபீஸ்க்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதே போல் இப்போது நமக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சர்ஃப், லிக்விட் வாஷ் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே பாருங்கள் நம்ம அதர் பிராண்டில் வந்து சர்ஃபு, ஏரியல், கம்ஃபர்ட்னு தனித்தனியாக நம்ம வாங்கணும். ஆனால் நம்மளுடைய அல்ட்ரா வாஷில் பார்த்தீங்கன்னா 350 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரே ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு கம்ஃபர்ட்டோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு எதுவும் தேவைப்பட போகிறதில்ல. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ டாய்லெட் கிளீனர் அங்கே 115 கிடைக்குது, இங்கே நமக்கு 110. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸ் ஒரு 1000 ரூபீஸ் நம்ம மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள் நமக்கு வெளி ப்ராடக்ட்டு 1240 ரூபீஸ் வருது, வெஸ்டேஜில் 1247 தான் வருது. ஸோ நான் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கிரேட் 1க்கும் செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் ப்ராடக்ட்டுக்கும் அந்த குவாலிட்டின்றது நம்ம ப்ராடக்ட்ஸ் உடைய குவாலிட்டி அப்படின்றது லைவ் டெமோ வீடியோஸ் நம்மளே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எது வந்து கிரேட் 1 ப்ராடக்ட்டு நமக்கு சைட் எஃபெக்டை ஏற்படுத்தாது, எது தரமில்லாத பொருள் அது நமக்கு எவ்வளோ அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றது ஒரு சில ப்ராடக்ட்ஸுடைய லைவ் டெமோ நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ டிபி ப்ரைஸில் தான் நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் எம்ஆர்பி ப்ரைஸில் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எம்ஆர்பி ப்ரைஸும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எம்ஆர்பி ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1805 ரூபீஸ்க்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் நமக்கு 1247 ரூபீஸ்க்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அமௌண்ட் வைஸும் பார்க்கும்போது இங்கே பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸு இல்லை. இதே ப்ராடக்டை மந்த்லி நம்ம பாருங்கள் ஈஸியாக ஒரு 1 lakh எடுக்கிறதுக்கான பிளான் கொடுக்குறேன். இப்போது இயர்லி நம்ம இப்போ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்னு ஒவ்வொரு மாதமும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு ஃபேமிலி 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஜான்வரி மந்த்து நீங்கள் ஒரு 2 பேர், ஓகேங்களா, 2 பேர்கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 2 பேரும் மந்த்லி அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் மினிமம் ஒரு 1000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த 2 பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச மினிமம் ஒரு 2 பேர்கிட்ட சொல்லும்போது 4 பேர் வராங்க. அடுத்த மாதம் அந்த 4 பேரும் ஆளுக்கு 2 பேர்கிட்ட சொல்லும்போது 8 பேர் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2 பேர் நம்மளுடைய டீமில் டியூப்ளிகேஷன் நடக்கும்போது 2 பேர் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலே டோட்டலாக டிசம்பர் மந்தில் பார்க்கும்போது 4096 நெட்வொர்க் அப்படின்றது நம்மளுடைய நெட்வொர்க்கில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 4096 பேரும் மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேர்ன் ஓவர் எவ்வளோ கிடைக்குது நமக்கு பாருங்கள். இங்கே டேர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. ஸோ அதில் நமக்கு இன்கம் வந்து 4 lakhs கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. ஸோ ஒரு 4 கோடி நமக்கு கம்பெனி டர்ன் ஓவர் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 4000 நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. பட் இந்த 4000 பேருமே ஓகேங்களா 4096 ஃபேமிலியுமே பர்ச்சேஸ் பண்ணலன்னு வச்சுக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 1000 பேருன்னு வச்சுக்கோங்க. அது 4000 பேர் இல்லைனாலும் ஒரு 1000 பேர் மட்டுமே ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, 10 lakhs டர்ன் ஓவர் கம்பெனிக்கு கொடுக்குறோம். அப்போது 1 lakh per month நம்மளால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1000 பேர் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலே 1 lakh இன்கம் பர் மந்த் ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். அப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 4000 பேரில் ஒரு 25% சக்ஸஸ். ஒரு 1000 பேர் மினிமம் அவங்க ஃபேமிலிக்கு 2 பேர் பர் மந்த் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே 1 lakh இன்கம் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதில் பாருங்கள், நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இருக்கிறது டைரக்ட் செல்லிங் கான்செப்ட். ஸோ டைரக்ட் செல்லிங் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் கம்பெனியுடைய உற்பத்தி விலையிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி உற்பத்தி விலையை மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நமக்கே தான் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம நார்மலாக நம்ம வெளியில் மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ராடக்ட் அப்படின்றது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகுது, ரீட்டெய்லர் ஹோல்சேலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த விளம்பரம் செய்கிறவங்களுக்குலாம் போகிற ஷேரை தான் டிஸ்ட்ரிபியூட்டராக மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரெக்டாக நமக்கு கொடுக்குறாங்க. இதன் மூலயமா நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி விலை மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நமக்கு 9 types ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் பாருங்கள் நம்ம 10 to 20%, இப்போ கூட 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மந்த்லி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 10 to 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் நமக்கு டிபி ப்ரைஸில் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக். ஸோ ஒரு நியூ ஜாயின் பண்ணுறாங்கனாலும் 5% இருந்தாலும் அவங்களுக்கு கேஷ்பேக். பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்கம் மந்த்லி 10ஆம் தேதி நமக்கு கிடைக்குது. ஸோ 5, 8, 12, 16 ஒவ்வொரு அந்தந்த லெவலுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்ற ஒரு இன்கம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்றது 10% வரைக்குமே கிடைக்குது. ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ 18th டேட்டுக்குள்ளே வாங்கும்போது ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ஸில் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். இதே நீங்கள் நியூ சேனல்ஸ் 100 PV அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் மந்த்லி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்போ பாசிபிள் அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது மந்த்லி மினிமம் ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு பர்சனாக ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 days உங்களுடைய நெட்வொர்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தவங்க ஜாயின் பண்ணி இந்த ஒரு வருஷத்தில் மினிமம் ஓகேங்களா மினிமம் 1000 rupees பொருள் வாங்கினாலே 1 year 1 lakh இன்கம் உங்களால் ரீச் பண்ண முடியும். அப்போ இந்த பிளான் அப்படின்றது எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம டீம் சப்போர்ட் எடுத்துக்கும் போது மினிமம் ஒரு 2 members நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த 2 members அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 members கிட்ட கண்டிப்பாக டூப்ளிகேட் நடக்கணும். அப்போ 2 members நம்ம டீமில் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலே மினிமம் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணாலே பாருங்கள் டர்ன் ஓவர் கம்பெனிக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்மளோட இன்கம் ஈஸியாகவே 1 lakh ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த பிளான் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் ரிலேட்டடான சக்ஸஸ் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.